நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கலையரசியின் அன்பான வணக்கங்கள். 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் அதிசாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார். அதே நேரம் 4/6/2022 அன்று வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்து பின்பு ஐப்பசி 6ஆம் தேதி 23/10/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:36க்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கிட்டத்தட்ட 142 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த மாதிரி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு திண்டுக்கல்லிலிருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அன்பான சிம்மராசி நேயர்களே, சனி பகவான் பார்த்தீங்கன்னா 29/4 அதிசாரம் வாங்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். சென்று மீண்டும் மகரத்துக்கு வராரு. அப்படி வரும்போது வக்ரகதி கிட்டத்தட்ட 142 நாட்கள் வக்ரகதி அடைகிறாரு. அந்த மாதிரியான நேரங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுறாரு. அந்த பார்வை பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிம்மராசி நேயர்கள், ஏற்கனவே நம்ம கடகராசிக்கு சொன்ன மாதிரி தான் சிம்மராசிக்கு ஒரு வகையில் அவர் சரியாக ஒரு காரணம் கேட்டால் கடகராசிக்கு 7க்கும் 8க்கும் உடையவன், சிம்மராசிக்கு 6க்கும் 7க்கும் உடையவன். இது எல்லாமே ஒரு மறைவஸ்தானம். இப்போது ஒரு கணக்கு அதை எந்த அளவு ஜோசியர் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நான் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் கிரகங்களுக்கெல்லாம் வீடுகள் பகுத்து கொடுத்தன. இந்த இடத்த நீங்கள் இருந்துக்கோங்கன்னு. சந்திரன் மிதுனத்தை கொடுத்தான, சூரியன் கன்னியை கொடுத்தான். சந்திரன் ரிஷபத்தை கொடுத்தான், சூரியன் துலாமை கொடுத்தான். சந்திரன் மேஷத்தை கொடுத்தான் செவ்வாய்க்கு, இங்கே சூரியன் விருச்சிகத்தை கொடுத்தான் செவ்வாய்க்கு. சந்திரன் மீனத்தை கொடுத்தான் குருவுக்குன்னா சூரியன் தனுசை கொடுத்தான் சனி. அப்போ இந்த 2 இடம் பாக்கியாக இருக்குது. இந்த 60 டிகிரி இந்த பாக்கியாக இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் தனக்குள்ளேயே பங்கு போட்டுக்கிட்டாங்க. இதை பங்கு போடுறதுக்கு அப்புறம் தான் இந்த சனி பகவான் என்றாராங்க. அவர் நிதானம் வர்றவர் தானே, நம்ம அப்பா தானே சூரியன் எங்கே போயிருப்பதுன்னு. அதை இதை பார்த்தோன்னா அந்த சூரியன் சந்திரன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், எனக்கு இடங்கள் எதுவும் தேவையில்லை என்று கோபக்கட்டு கொண்டு பெறப்படுகிறார். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரன் 2 பேருமே இல்லை, நாங்கள் 2 பேருமே இந்த இடத்த உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் இதில் சஞ்சாரம் பண்ணுங்கள், இதை ஒரு ஆட்சி வீடாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மகரத்தையும் கும்பத்தையும், மகரத்தை சூரியனும் கும்பத்தை சனியும் சந்திரனும் கொடுத்துட்றாங்க. மறுபடி பார்த்தா மகரம் சூரியனோட வீடு, கும்பம் சந்திரனோட வீடு. இது ஒரு பழைய கதையில் இருக்குது. ஆனால் இதுக்கு ஆதாரம் இல்லை, இருந்தால் உண்மை இதுதான். ஆக மொத்தம் என்ன சொன்னால், சூரியனுக்கு மகரத்தில் பகை கிடையாதுன்னு சொல்லுவாங்க, சந்திரனுக்கு கும்பத்தில் பகை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கணக்கு. ஆனால் இப்போ நம்ம கிரக ரீதியாக அந்த பகையாக நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மகரம் சூரியனுக்கு ஆட்சி வீடு, சந்திரன் கடகத்துக்கு கும்பம் சந்திரனுக்கு ஆட்சி வீடு தான் வருது. ஆனால் சனிக்கு கொடுத்தாச்சு. அப்போ அந்த இடத்த அதை சமமாக கொண்டு போகிறாங்க. சூரியனையும் சந்திரனையும் மகர கும்பத்தை சமமாக கொண்டு போகிறாங்க. அதை நம்ம பகையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய சூரியன் என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி மட்டுமல்லாமல் எந்த ஒரு கிரகத்தையும் அஸ்தமிக்கக்கூடிய தன்மை, பவர் அவர்கிட்ட இருக்குது. அப்போ சூரியனோட சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வக்ரகதியை நிர்ணயிக்கப்படுது. சூரியனோட சஞ்சாரத்தை தான் கிரகங்கள் அஸ்தமனத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் எல்லாமே சூரியன் தான் பிரதான காரணம். சூரியன் நவகிரகங்களின் நாயகன், நவகிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மாறுதல் 6ஆம் இடம் இருந்த சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானம், சிம்மத்திற்கு 6ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் வாதம் செய்யும்போது பொதுவாக சனி இருக்க நற்பலன், குரு பார்க்க நற்பலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சனி இருக்கும்போது இந்த சிம்மராசிக்காரங்க ஏதாவது ருண ரோக சத்ரு அப்படிங்கிற விஷயங்கள் தன்மைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் இது வரைக்கும் நிவர்த்தியாக இருக்கும். இந்த வக்ரகதி அடைஞ்ச பிறகு ரிப்பீட் அதெல்லாம் திரும்ப வர சந்தர்ப்பங்கள் இருக்குது.
அதனால் சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாமல் யாரிடமும் பணம் பெறக்கூடிய தன்மையை வைத்து கொள்ள வேண்டாம். இப்போ யாராவது வந்து உதாரணமாக ஒரு சிம்மராசிக்காரங்க கேட்குறாங்க, என்னப்பா இந்தாப்பா என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஏதாவது நீ தொழில் பண்ணு, நானும் அதில் பார்ட்னராக வேணால் சேர்த்துக்கிறேன், இல்லை அந்த 5 லட்சத்தை நீயே வச்சு நீயே தொழில் பண்ணு, சம்பாதிச்சு எனக்கு கொடுப்பா, எனக்கு வட்டி கட்டி கூட வேண்டாம் சொல்லி கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, பணமே நம்மளை தேடி வருது. இதைத்தான் இல்லாமல் இதுதான் என்ன அப்படின்னா தூண்டில்ல புழுவை போட்டு மீனை பிடிக்கிற கதை. சிம்மராசிக்காரன் இதில் சிக்காமல் இருக்கணும். இதில் என்ன ஆகும்னா 5 லட்சத்தை நீங்கள் வாங்குவீங்க, கடைசியில் 20 லட்சத்துக்கு ஒன்று கடனாளி ஆக்கி விட்டுரும், இல்லை 10 லட்சத்துக்காக கடனாளி ஆக்கி விடும். அப்போ நண்பர்களுக்கு முகத்தையும் காட்ட முடியாது, பணத்தையும் நீங்கள் பெற முடியாது, திரும்ப பெற முடியாது, வருமானத்துக்கும் இல்லாமல் ஒரு திகட்டலான தன்மையை வந்து சிம்மராசிக்கு வந்து அது கொடுத்துரும். அப்போ இதில் வந்து சிக்காமல் இருக்கணும். பணம் வருதா, பொறுமை அவசியம், இந்த வருஷம் வேண்டாம். 2023 குரு பயிற்சி ஆகுது, அந்த குரு வந்து பயிற்சியாகி மேஷத்துக்கு வர்றாரு, மேஷத்துக்கு அந்த 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், அந்த நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே அஷ்டமத்து குரு வேறு ஓடிட்டுருக்கு, சிம்மராசிக்கு அஷ்டமத்து குரு வேறு ஓடிருக்கு. அப்போ இது போன்ற வேலைகளை சனி பகவானும் செய்யும் பொழுது படம் விஷயங்களில் சிக்காமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கணும், யாரோட விஷயத்தையும் பொறுப்பேற்றுக்கூடாது. எனக்கு வேண்டிய பையன் என்ன வேணாலும் செய்யாது, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், மறுபடியும் நீங்கள் சிக்கிடுவீங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து கொடுக்கும். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தூண்டில் புழுவை போன்றது, ஒரு சின்ன புழுவை தூண்டில் மாட்டி போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது நைஸாக உங்களுக்கு ஆசை காட்டி அதுக்கப்புறம் சரியான ஒரு வேலையை காட்டி உங்களை பிரச்சனையில் சிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு சிம்மராசிக்கு உண்டு. இதுதான் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குருவும் சாதகமான சூழ்நிலை இல்லை. உங்கள் சூரியனும் வந்து இப்போ மாதத்துக்கு மாதம் பயிற்சி வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ சூரியன் உச்சத்தில் இருக்கார். எதில் உச்சமாக இருக்கிறாரு? உங்கள் ராசியாதிபதி பாதகஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ தந்தை வழி உடல்நிலைகளை சற்று கவனிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கோ சிம்ம லக்னக்காரங்களுக்கோ தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்க. ஒரு 15 ஒரு 20 நாள் இருக்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா வைகாசியில் தானே சூரியன் வந்து ரிஷபத்துக்கு போவார். இப்போ ராகுவோடு சேர்ந்து அங்கே உட்காந்துருந்துக்கிட்டு சிம்மராசிக்கு வந்து பாதகஸ்தானத்தை கொடுக்குறாரு. ஏற்கனவே ராகு வந்து பாட்டன்காரகன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது வந்து தந்தைக்கு ஆகாது. 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருப்பது தந்தைக்கு பெரிய பாதிப்புகளை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தந்தை வழியில் உள்ள பிரச்சனைகள், தந்தை உடல்நிலைகளும் கொஞ்சம் அக்கறை செலுத்தினால்தான் அவரை சரியாக காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதில் என்ன அப்படின்னா போகவும் முடியாது, நல்லா தெம்பாக வாழவும் முடியாது. இது ரெண்டும் கட்டா நிலைமையில் போய் இருக்குதுங்கிறது கொஞ்சம் துர்லபமான விஷயம். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எதிலுமே பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. பித்திருஸ்தலங்களுக்கு செல்வது மிகவும் நல்லது. பாபநாசம் சென்று தாமிரபரணியில் நீராடி பாபநாசம் சிவனை தரிசனம் செய்வது ஒரு அதி உத்தம பலனை கொடுக்கும். ராமேஸ்வரத்தில் சென்று அக்னி தீர்த்தம் மற்றும் 23, 22 தீர்த்தங்களிலும் குளித்துவிட்டு பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமநாத சாமியை தரிசிப்பது இவங்களுக்கு ஒரு மகத்துவமான விஷயத்தை கொடுக்கும். இதை சிம்மராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக சற்று இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நல்லது நடக்குதுன்னு நினச்சா அது தீங்காக போயிடும். அதுதான் எச்சரிக்கை இங்கே வேணும் நமக்கு. அப்போ இது மாதிரி சூழ்நிலையில் வந்து சிம்மராசிக்காரங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் எச்சரிக்கை உணர்வோடு நமக்கு சாதகமாக நடக்குது என்ற மமதையில் சிக்காமல் வாழ்ந்தார்களே ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எதிர்விதமான பாதகமான நிகழ்விலிருந்து தங்களை அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்களையும் நீங்களே சேர்த்து வேற சொல்லிட்டீங்க. கேளு. இருந்தாலும் வேற ஏதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிராயச்சித்தம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆரம்பத்தை என்ன சொல்லிட்டு வர்றேன், தந்தை ஸ்தானாதிபதியே தந்தைக்காரங்கனே சிம்மராசிக்காரர் தான். தந்தை ஸ்தானாதிபதியும் பாதகஸ்தானமாக வருது. அவன் தகப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருந்துகிட்ருக்கும். முன்னோர்கள் வழிபாடுங்க ரொம்ப டீப்பாக செய்யணும். அதே மாதிரி எள்ளு சாதம் கண்டிப்பாக காக்காக்கு கண்டிப்பாக வைக்கணும். இப்போ முன்னோர்கள் வழிபாடு நடத்தினா சிரார்த்தங்கள், திதி காரியங்கள் இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய விஷயம். ஆண் வாரிசு இல்லையே நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஐயர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு வந்து ஒரு 1/4 கிலோ பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கிலோ பச்சரிசி, 2 வாழைக்காய், 2 வாழை இலை கொஞ்சம் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.
பித்ரு தேவதா பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு வகையில் பித்தர்களுக்கு போய் சேரும். அது உங்களுக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சொன்னோம், முடிஞ்சால் காசிக்கு போயிட்டு வரணும். இல்லை நான் தந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகளுக்கு அனுப்புவது மிகவும் சால சிறந்தது. அதே மாதிரி வந்து தாமிரபரணி தண்ணீரில் ஸ்நானம் செய்வது மிகுந்த மகத்துவத்தை கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் கொடுக்கும். ஆக மொத்தம் வந்து ஒரு தந்தை வயசில் உள்ள ஒருத்தர் யாராவது வந்து தாயே ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் அவன் விரட்டாமல் ஒரு டீ வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. நம்ம ஒரு டீ கம்மி பண்ணிக்கும், அவங்கள ஒரு டீ வாங்கி கொடுத்துருங்க. அப்போ டீ வந்தால் அந்த ஆத்மா வந்து குளிரும். ஏன்னா பித்ரு தேவதை எந்த ரூபத்தை வருவாங்கன்னு தெரியாது. நாயாக வரலாம், பண்ணியாக வரலாம், கழுதியாக வரலாம், மாடாக வரலாம், வயசான ஏழையாக வரலாம், கை கால் இல்லாத ஊனமுற்றவர்களாக கூட வரலாம். எப்படி வேணாலும் பித்ரு ஆத்மா. அப்போ நம்ம பையன் வந்து ஏதாவது புண்ணியம் பண்ணுறானா அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. அதை வந்தானா உங்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய மறுபடியும் வாழ வைக்கும். ஆக முன்னோர்கள் வழிபாடு, வயதானவர்களுக்கு உதவி செய்தல், மாடுகளுக்கு வந்து கோதுமை தானியம் வைக்கிறது ரொம்ப நல்லது. கோதுமை நல்லா ஊற வச்சு அதுக்கு சாப்பிட்றதுக்கு மாடுக்கு போடலாம். இல்லை கழனியில் சேர்ந்து கோதுமையை சேர்த்து போனால் கோதுமை பண்டங்கள் கொடுப்பது மிகவும் சால சிறந்தது பசுமாடுகளுக்கு. இது போன்ற நிகழ்வை செய்தால் பித்தர்கள் தோஷம் கண்டிப்பாக தீரும். அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது, வெள்ளிக்கிழமை என்ன அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை செஞ்சாங்கன்னா அது சிம்மரம் ராசிக்கு ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். நன்றிங்கய்யா, ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்கீங்க. பரிகாரங்களோடு சேர்த்து தகப்பனாரையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த வக்ரகதியில் அழகாக தப்பிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.